ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் மார்னிங். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8:25. ஸோ நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா வந்து ஒரு வீடியோவாக எடுக்கலாம், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்பெண்டிஸ் ஆப்ரேஷன் சொல்லி நேற்று அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக வயிறு வலி அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அப்போ செக் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி அப்பெண்டிஸ் கட்டியிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஷி அட்மிட்டட் இன் HKL. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ விசிட்டர்ஸ் எல்லாம் பார்க்க வந்தவங்கலாம் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்டில் 10 o'clock சம்திங் தான். ஸோ பட் மீறி நாங்கள் ஒரு 11 o'clock வரைக்கும் இருந்தோம். பட் எங்களால் வந்து இருக்க முடியல. ஸோ வெளியே போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வி பேக் ஹோம். ஸோ இப்போ வந்து நான் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ வீடு க்ளீன் பண்ணுறதை என்னால் வந்து வீடியோவில் காட்ட முடியாது, ஏன்னா ஒரு ஆங்கிளில் நினச்சி இருக்கணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் என்னென்ன திங்ஸ் வந்து நான் பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து HKL போட நாங்கள் வார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து வார்டில் வீடியோஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் சில வார்ட்ஸில் வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால் அங்கே போய் பார்க்குறேன். அப்புறம் அம்மாவை நான் காட்டுறேன் ஸோ எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஸோ கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க, இதுவும் நடக்கக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக முடியணும்னு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், ஸோ வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வைக்கணும்னு சொன்னதுனால ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேக். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கில் கொஞ்சம் திங்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப திங்ஸ் எடுத்து வைக்கல, கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்களோட டவல். ஸோ கண்டிப்பாக டவல் முக்கியம். ஸோ அதனால் டவல் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூத் ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட். ஆக்சுவலி இருக்கிற ஒரு பேக் வச்சுருப்பேன், அந்த பேக்கு காணும், அது எங்கே போச்சுன்னு தெரில, அதான் வைப்பேன். ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் டுக் த பிளாஸ்டிக், நம்ம சாப்பாடுலாம் தப்பாக பண்ணுவோம்ல, ஸோ அந்த பிளாஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட பாடி லோஷன். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட்டான ஹேண்ட்ஸ், ஸோ அதனால் போடுறதுக்காக. நெக்ஸ்ட்டு அவங்களோட பீல் பாக்ஸ், பீல்ஸ் இருக்குதுல்ல டெய்லி அவங்க எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபோன் சார்ஜர் வித் கேபிள். ஸோ திஸ் இஸ் மெயின்லி இம்பார்ட்டன்ட். இப்போ சானிடைசர்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நம்ம தனியாக பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து ஒரு ஹேர் ப்ரஷ், ஃபோம். ஸோ இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வந்து சேட்டையாகவே இருக்கும். ஸோ இந்த பாட்டிலில் வந்து பாடி வாஷர் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து ஆல்ரெடி ஷாம்பு தான் இருந்துச்சு, அதனால் இப்போ இதில் ஹோட்டலில் உள்ளது. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து ஹேண்ட் சோப் இருக்குது. ஸோ எனக்கு எதில் ஊற்றுறது தெரில. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் கேரி திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட வாட்டர் பாட்டில். இதில் வந்து சுடு தண்ணியும் லைக் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் லைக் மீடியம்லாம் வார்ம் வாட்டர் அந்த மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது ஸோ அதாங்க. இந்த திங்ஸுக்கு இவ்வளோ பெரிய பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்குன்னா அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்னு வரும்போது அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரிப்போர்ட்ஸு அப்போ அவங்க ஏற்கனவே போட்டு ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சா இந்த பேக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் ஐ ஜஸ்ட் கேரி லைக் இந்த மாதிரி பேக். அண்ட் அப்புறம் நாங்கள் போகும்போது எங்கள் அம்மா கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு போவோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் இதுக்குள்ள தான் வைப்பேன். ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் திஸ். எனக்கு கொஞ்சம் பெருசாக பேக் இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இல்லைனா வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில வாட்டில் வந்து நம்ம கேமராஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க வீடியோஸ் அதெல்லாம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனால மேரி கொஞ்சம் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட். இப்போ நானும் என் தங்கச்சும் போய் நான் கிளம்பிட்டு லைக் பிரேக்ஃபாஸ்ட் இருப்போம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து முடிச்ச கையோட, பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சான்னு தெரில எனக்கு. ஸோ எடுத்த கையோட ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை பார்க்குறோம். ஸோ அப்போ நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் கிளம்பி எங்கள் அம்மாவை பார்க்க போயிட்டுருக்கோம். கேமரா ஃபோக்கஸ் பண்ணுங்க மேடம். காடி தூரமாக இருக்குது, இப்போ அதை எடுக்கணும்.
அம்மா வந்து சாப்பிடணும், சோறு தான் முக்கியம். சொல்லுங்க, என்ன குடிக்கிறீங்க? லெமன் ஜூஸ். நீங்களும் குடிங்க, சந்தோஷமா இருங்க. பின்னால் ஒருத்தர் கண்டென்ட் பண்றாரு, இது ஜூம் பண்ணுவோம். சரியா? என்னமோ பேசுறாரு, ஒன்றும் வேலை நீங்கள் சோறு சோறு தெரியும். ஃப்ரைட் ரைஸ். ஓகே ரைஸ், இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு காரில் உட்காந்துருக்கோம். ஸோ தங்கச்சி வந்து வாட்டர் பாட்டில் வாங்க போயிருக்காங்க அம்மாவுக்கு. அப்பா செம்ம சாப்பாடு. நைட்டும் சாப்பிடலையா, ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம். ஓகே கைஸ், ஃபைனலி ஸோ அம்மாவை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அம்மாவை காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். அண்ட் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. ஸோ வீடியோஸ் நாட் அலவுட் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் அந்த மாதிரி வீடியோ எடுத்தேன். அம்மா வந்து ஸ்லீப்பிங் கண்டிஷனில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அனஸ்தீசியா போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்லீப்பிங் கண்டிஷனில் தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. அன்டில் ஒரு 4:30 வரைக்கும் அம்மா கூட இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே 6 o'clock மேலே ஆகிடுச்சு. 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே. அண்ட் முடிச்சுட்டு நேராக வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு லைக் வந்து நேராக ஸ்லீப்பிங் தான். அண்ட் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு உடம்பு. பிகாஸ் நானும் அண்டர் மெடிக்கேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ ஸ்டில் நாங்கள் நல்லா ஸ்லீப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச கூட தான் நான் எழுந்திரிச்சேன். இப்போ 9:30 சம்திங் ஆகும் போது டைம். இன்னும் ஒரு 2 நிமிஷம்னா 9:30 ஆயிடும். அண்ட் இட்ஸ் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் புதுசாக என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் கொடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் மறக்காமல் அடிச்சிருங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எனி காலாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இன்வைட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்னோடய டிக்டாக் பேஜ் வந்து கீழே நான் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலிமா எனக்கு டிஎம் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமோட ஐடியும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயே எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ.